வணக்கம் மக்களே. இந்த காணொளியானது வாழை படத்தோட சம்மந்தப்பட்ட எவ்விதமான கருத்தும் அப்படின்னா ரிவ்யூ அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. இந்த காணொளியானது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை விவசாயம் பண்ணுறாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை சார்ந்தது தான் நம்ம இந்த காணொலியை பார்க்க போகிறோம். வாழை விவசாயம் என்பது பெரும் சூதாட்டம் அல்லது தெரிந்தே முயற்சிக்கும் ஒரு பெரும் தற்கொலை தான் நம்ம சொல்லணும். அது ஒரு வருட பயிர், அதற்கு செலவுகள் மிக அதிகம். ஒரு வருடம் ஒரு பச்சிளம் குழந்தையினை பராமரிப்பது போல் கண்ணும் கருத்துமாக பராமரிக்க வேண்டும். நீர் தட்டுப்பாடு, கடும் காற்று, நோய் என எல்லா இடர்களையும் தாண்டி அது பலன் கொடுப்பதே பெரிய விஷயம். அப்படியான நல்லபடியாக விளைந்தாலும் அது வியாபாரி அனுபவிப்பவனை தவிர விவசாயிக்கு எதுவும் பெரிதாக கிடைப்பதில்லை. ஒரு வாழைத்தார் இன்றைய விலைக்கு 1000 ரூபாயை விற்றால் மட்டும்தான் அவனுடைய ஒரு வருட உழைப்பு மற்றும் செலவினத்திற்கு கட்டுப்படியாகும். அவனுக்கு அது கிடைப்பதே இல்லை. ஆனால் அதே தொகுதியினை ஏற்றுமதி என எளிதாக பெரும் வியாபாரி தட்டிச் செல்கிறான். வாழை என்பது பெரும் சவால். வேறு வழி தெரியாத விவசாயி அதோடு படும் பாடும் வேதனையும் வாழையோடு கடனும் சேர்ந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் கடன் தான் அதிகமாக ஆகுமே தவிர அவனுடைய வாழ்க்கை முறைங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்தா வளரவே வளராது. அப்படியான வாழ்வு தான் வாழை விவசாய வாழ்வு. வாழை விவசாய கதையை விடுத்து அந்த வாழை மரத்துக்குள்ளும் எங்களை நசுக்கி விட்டார்கள், பிதுக்கி விட்டார்கள், புரட்டினார்கள் என சொல்லி படமெடுத்து புரட்சி புண்ணாக்கு பேசுவதெல்லாம் வாழை விவசாயிக்கு செய்யும் மாபெரும் துரோகம். இவ்வளவு புரட்சி பேசும் கூட்டம் சொந்தமாக ஒரு 100 வாழையாவது என்றாவது வளர்த்து பார்த்து அதன் சிரமத்தை உணர்ந்ததா என்றால் இல்லை. அதெல்லாம் பேச மாட்டார்கள். இவர்கள் எங்களை நசுக்கி விட்டார்கள் என்று சொல்லியே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலித் சினிமா கதைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பல 100 கோடிகள் அவர்கள் சம்பாதிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லணும். ஆனால் அந்த படத்தை கொண்டாடும் மக்களுக்கு என்ன கிடைத்தது? மாபெரும் ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். யோசிச்சு பாருங்க மக்களே. சாதின்னு சொல்லிட்டு படத்தை எடுத்துட்டாரு. ஆனால் அந்த மக்களுக்கு இதற்கு என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதியை மையமாக வைத்து கல்லா கட்டியது சில கோடிகள் சில 100 கோடிகள் அவங்க கல்லா கட்டிட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன மாதிரியான முன்னேற்றத்தை அந்த சமூக மக்களுக்கு கொடுத்துட்டாங்க? கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதியை மையமாக வைத்து மட்டும்தான் அவர்கள் படம் எடுப்பாங்க. ஆனால் அந்த சமூக மக்களுக்கு எவ்விதமான ஒரு பயனும் கிடைக்கப் போவதில்லை. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பல்வேறு வன்மத்தை தான் இவங்க விதைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த காணொலி பார்க்கின்ற இந்த பொதுமக்களுக்கு 2 கேள்விகளை மட்டும் தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அது முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பல ஆயிரம் ரூபாயை செலவு பண்ணி ஒரு இடத்துல பயிர் வைக்கிறீங்க, விவசாயம் பண்றீங்க. அது பயன் தர நேரத்துல ஏதாவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ வச்சு அது மேய்ச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு கோபம் வராதா? நம்ம அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்த மோகன்ஜி படங்களோ இல்லை சோலை ஆறுமுகம் படங்களோ பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாய மக்களும் சரி, அங்க இருக்கிற மற்ற சமுதாய மக்களும் சரி, அதாவது இவர்களுடைய பாஷை நம்ம சொல்ல போனா ஆதிக்க சமூகங்கள் சரி, அவர்கள் அந்த படத்தை படமா பார்த்துட்டு ஒன்லைன் மாரி நியூஸ் மாரி கடந்து போயிட்டாங்க. அவங்க வேற ஏதாவது அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ அப்படி இல்லைன்னா மேடை போட்டு கூக்குரல் விடுறதோ அப்படி இல்லைன்னா அழுகாட்சி நாடகம் நடத்துறதோ அப்படி இல்லைன்னா அங்க ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற பேசுறதோ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தாங்க, அப்படியே ஒரு ஒன்லைன் நியூஸ் மாதிரி கடந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவர்கள் மட்டும் பாருங்க, படம் ரிலீஸ் முன்னாடி இருந்து படம் ரிலீஸ் ஆயிட்டு பிறகும், அதாவது அவர்களுடைய படத்தை நாம விமர்சனம் பண்ணாலே நம்ம சாதி வரியன்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு படம் நல்லா இல்லை, ஆனா அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலே நம்மள சாதி வரியன்னு சொல்லிடுறானுங்க. இதுல என்ன மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு தெரியல. ஏன்னா அது மாதிரியான மனநிலையில அவர்களுக்கு இருக்காங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்களை நம்ம விமர்சனம் பண்ணவே கூடாது. ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நல்லாலும் சொல்லிட்டா நம்ம மேல சோசியல் மீடியால மிக பெரிய அளவுல இவன் ஒரு சாதி வெறியன் அப்படிங்கிற நினைப்புல இது பண்ணிட்டாங்க. அதனால பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு நல்லாலும் சொல்லிட்டா நம்ம மேலேயே சாதி வெறியை கட்டுருவானுங்க, அதனால ஓகே படம் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை பயமுறுத்தி வச்சிருக்கானுங்க தான் நம்ம சொல்லணும். நன்றி, வணக்கம் மக்களே.